இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல்ல இந்த மகர ராசிக்கு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப ரீதியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் காலகட்டம். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பண தேவைகள், பணத்தை வர வேண்டிய கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வரல, காசை கொடுத்து வரல, இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் வரல. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வராத பணம். மகராசிக்காரங்களுக்கு முதல்ல என்ன நடந்துட்டுன்னா, இவர்களின் மேல அதிகாரிகள் இவரை மட்டம் தட்டி கொண்டே இருந்தாங்க இத்தனை நாளாக. நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, நீங்கள் வீழணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது? சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்பாங்க, நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க. அப்போ இது சரியான காலகட்டமாக இருக்கும். ஆனால் என்ன தொழில் என்னதுன்னு லக்னம் மற்ற அம்சத்தை பார்க்கணும். அப்போ ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள். ஏன் சிறப்பு பலன்கள்னு சொல்கிறேன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கினோடனே முதல்ல 7.5 சனி விலகுது. பணத்தை அள்ளி கொடுக்க ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அது மட்டுமா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 3, 12க்குரியவர் மறைந்தவன் இன்னொரு இடத்துல மறைகிறார். கெட்டவன் கெட்டிடு கிட்டிடும் ராஜயோகம் மாதிரி ஒரு ராஜயோகத்தை கொடுக்க தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது அலங்கார வார்த்தைகள்லாம் எதுவுமே இல்லாமல் எது ரைட்டு, இது கவனமாக இருங்க அப்படின்னு தெளிவாக பேசுகிறோம். முதல்ல இந்த மகர ராசிக்கு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப ரீதியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் காலகட்டம். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பண தேவைகள், பணத்தை வர வேண்டிய கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வரல, காசை கொடுத்து வரல, இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் வரல. அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வராத பணங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு புதையல் யோகம் மாதிரி ஒரு பெரிய தொகை வர வாய்ப்புண்டு. அந்த தொகையை ஃபஸ்ட்டு வாங்கி நீங்கள் என்ன பண்ணால் கடன் அடைக்கும் வகை ஃபஸ்ட்டு. கடன் இல்லாதவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். அப்போ பணம் வருகிற காலகட்டம் வந்தாச்சுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கடன் இல்லாதவங்க பிஸ்னஸில் போட்டு திருப்பி வளர்த்து திருப்பி எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஃபேமிலி ரீதியாக பெற்றோர்களோட கருத்து வேறுபாடு, அது இல்லாமல் கணவன் மனைவி சின்ன சின்ன அந்யூன்யங்கள் சம்மந்தப்பட்ட குறைகள், குறிப்பாக அப்பாவோட நிறைய கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க பேரண்ட்ஸோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதிலிருந்து மீண்டு வர ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டுமா, இந்த மாமனார் மாமியார் கூட ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் சொன்ன டக்குன்னு இதாகிடுச்சு, அதை சமாளிக்க வேண்டியது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட. அப்போ ஏதோ ஒரு வகையில் சின்ன கிளாஷஸ் இருக்குது. இந்த மகராசிக்காரங்களுக்கு முதல்ல என்ன நடந்துட்டுன்னா, இவர்களின் மேல அதிகாரிகள் இவரை மட்டம் தட்டி கொண்டே இருந்தாங்க இத்தனை நாளாக. நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, நீங்கள் வீழணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் வளர்ச்சி விடாமுயற்சி விஸ்வரூப விட்டுமன் தடன்னு வளர போகிறீங்க. உங்களை யார் தடுக்க நினச்சாங்களோ அவங்க, அதாவது எதிரிகள் விலகக்கூடியது. உங்களை அடிமைப்பிடித்த நினைத்தவங்க வேற ஒரு ப்ராப்ளத்தினால வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வேகப்படுத்தி வேகமாக முன்னேற போகிறீங்க. இப்போ உங்கள் வளர்ச்சி பெரும் வளர்ச்சியாக இருக்கும். இது தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பிஸ்னஸில் எல்லா வகையிலும் வளர்ச்சியாக இருக்கும். ஆக மொத்தம் எதிரிகள் விலகுவார்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அது. ரைட். இப்போ ஆல்ரெடி மகராசிக்கார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த வீடு கட்டிட்டு பாதியில் நின்னது, வீடு கட்டி முடிக்க முடியாமல் நின்னது, ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு முடிக்க முடியாமல் நின்னது, அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் வரலைங்கன்னு சொன்னது, நிறைய பேர் லிண்டன் காங்கிரீட் போட்டு வரைக்கும் நின்றுட்டு முடிக்க முடியுமா அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமாக முடிய வாய்ப்பு உண்டுங்க. ஒரு சில தோஷங்கள் இருக்குது, பரிகாரங்களும் பண்ண வேண்டியிருக்கு. அது லக்னம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும். பொதுவாக சின்ன சின்ன பரிகாரங்களோ ஏதோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வைகாசியிலேயே கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அம்சம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்போ அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ஒரு சில இனிஷியல் ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல நாள் பார்க்காம நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் கார் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் கார், ஒரு சிலர் தான் புது கார் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த வண்டி வாகனங்கள், கார் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஏதோ ஒரு மைண்ட் அந்த கால சூழ்நிலை. அப்போ இதில் சின்ன சின்ன தடைகள் நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு சிலருக்கு தடை இருக்குது. அப்போ தடைகளை நிவர்த்தி பண்ண அது ஜாதக ரீதியாக பார்க்கணும், அது உண்மை. ரைட். இப்போ முக்கியமான பிஸ்னஸ் ரீதியாக பேச வேண்டியது நிறைய இருக்குங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10, 12 தொடர்பு ஏற்படுகிறது. 10 தொழிலில் விருத்தி பண்ணுங்கள். புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடியது. நிறைய நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. குடும்ப ரீதியாக மற்ற பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் வேலை அதில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய அறிமுகம் கிடைக்கும். நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் எக்கச்சக்கம் இருக்கும். ஒரு ஃபோன் போட்டால் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு டிக்குன்னு பார்த்திங்கன்னா
ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தாங்க இது ஒரு புது தொழில் தொடங்கணும்னு. ஒரு பெண்களுக்கு குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய நாள் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ டக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்து அதுவும் இல்லாமல் அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். அது உதவி செய்யறதுக்கு குடும்பமும் ஒத்துழைக்கும், சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்பாங்க, நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க. அப்போ இது சரியான காலகட்டமாக இருக்கும். ஆனால் என்ன தொழில் என்னதுன்னு லக்னம் மற்ற அம்சத்தை பார்க்கணும். அப்போ நீங்கள் செய்யும் தொழிலில் விருத்தி பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிறவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்கள். ரீசெண்டாக ஒருத்தங்க மேக்கப் சம்மந்தப்பட்டதை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு கடை போட்டு இன்னொரு பிரான்ச்சும் போடுங்கன்னு. எப்படி சார் ஒரு கடையே பார்க்க முடியாதுன்னு. அப்போ அதுக்கு வேலையாட்கள் போடுற மாதிரி வருங்கம்மா. ஒரே நேமில் 2 முக்கிய இடத்துல வைக்க சொன்னேன். 2மே பிஸியாக போயிட்டுருக்கு. அவங்க நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா எக்ஸ்பேன்ஷனுக்கு உண்டான காலகட்டம். இப்போ இவங்க எல்லா டீச்சிங்கும் பண்ணி ட்ரைனிங்கும் பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் கொடுத்த அதே வேலையாட்களை போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு பாப்புலராக பிஸியாக போயிட்டுருக்கிற அளவுக்கு ஆகிருக்கு. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஓகே. பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பொதுவாக கையெழுத்து சம்மந்தப்பட்டது, செக்லிப் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணுங்க. இந்த வேலையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அட்டன் பண்ணணும். இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஆன்லைன் இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா எல்லாமே சக்ஸஸாக இருந்தாங்களோ உங்களை அந்த பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனி நீங்கள் ஒரு அனுப்புகிற மெயிலோ ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ டேட்டோ ஏதோ மாற வாய்ப்பு இருக்குது. அதை பாருங்கள். ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் ஆடிட்டிங் இதுதான் கரெக்ட் பண்ண வேண்டியது. ஆடிட்டிங் திருப்பி ஏதோ ஒன்று வரலாம், திருப்பி அதை சப்மிட் பண்ணி வர்ற மாதிரிலாம் இருக்குது. அதை கவனிங்க. சரி, இந்த நேரத்தில் ஆல்ரெடி வீடு இப்போ புதுசாக வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, இடம் சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இப்போ கொஞ்சம் அளவாக இருக்குது. ஆல்ரெடி பண்ணதை மட்டும் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். தொழில் வளர்ச்சிக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. வீடுகள் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்புறம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அருள் உங்களுக்கு உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அதுவும் குறிப்பாக பிடிமண் எடுத்து வேறு இடத்துல வச்சு வளர்த்துன வந்தவங்களுக்கு பார்க்க வேண்டியிருக்குது. கோயிலில் ஒரு சில பூஜைகள் இல்லை கோயிலில் ஒரு சில கட்டளைகள் எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வருது. இப்போ கோயில் ரீதியாக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இப்போ கவலையாக தான் ஓடிட்டே இருக்கீங்க, ஏன்னா பிஸ்னஸ் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குழந்தைகளாம் சொல்லும். அது குறிப்பாக 2வது குழந்தை இருந்தால் அது கண்டிப்பாக சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. கணவன் மனைவி அந்யூன்யம் உண்டு. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டு பண்ணுறதுக்கு போக ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா 2ல் ராகு 8ல் இருக்கிறது. அந்த பிரிந்த குடும்பங்கள் இந்த ராகுக்கு எது பரிகாரம் சேஃப்டிக்கு பண்ண வேண்டும். லக்ன ரீதியாக இல்லைன்னா அது பண்ண வேண்டிய உண்டு. அப்போ அது கவனிங்க. குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கணவன் மனைவி அந்யூன்யங்கள் பார்க்கணும். திருமணம் சம்மந்தப்பட்டது குறிப்பாக பார்த்திங்கன்னா குரு பார்வை இப்போ இல்லை, மொத்தம் லக்னம் மற்ற அம்சப்படி தான் குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். ஆண்னா சுக்கிரன், பெண்ணா செவ்வாய்க்கு இருக்கான்னு பார்த்து 7ஆம் அதிபதிக்கு தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். சந்திரன் ரீதியாக இல்லை. ஆனால் வருகின்ற அக்டோபர் டு டிசம்பரில் குரு அதிசாரத்தில் உச்சத்தில் வரையலாம். அப்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ அந்த நேரத்தில் பாருங்கள். பொதுவாகவே ஜாதகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. இப்போ எல்லாமே வேலை தொழிலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலகட்டமாக இருக்குது. திருமணத்துக்கு அளவாக இருக்கிறது. பட் திருமணம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. மற்ற அம்சம் பார்க்கணும், தசாபுத்தி பார்க்கணும். ஆனால் 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்போ அதை பார்த்துட்டு பண்ண வேண்டியது. பொதுவாக வரன் தானாக தேடி வருகிற ஜாதகம் தாங்க. வரன் தேடி வரும். ஆனால் தேடி வர வரன் கரெக்டானு பார்க்கணும். அதுதான் இங்கே முக்கியம். சரி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இப்போ என்னென்னா அவர் வராத பணத்தை கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனம். டக்குன்னு ஏதோ சொல்ல துணிடும். நீங்கள் இத்தனை நாளாக அதே தான் சொல்லிட்டு இருப்பீங்க, டக்குன்னு சொல்லிடுவீங்க. இந்த நேரத்தில் 8ல் கேது பகவான் இருக்கிறனால உங்களை இந்த வம்பு வழக்குகள் எதாக இருந்தால் இப்போ தான் முடிவுக்கு வரைகிற காலகட்டமாக இருக்குது. பெரிய ஒரு சில இந்த நேரத்தில் ஆர்கியூ பண்ணி வின் பண்ணுறதை விட கிளவராக விலகி நிற்கிறது சிறப்பான காலகட்டம். அதனால் இந்த நேரத்தில் சாதுர்த்தியம் தான் அதிகமாக பயன்படுத்தணும். எதிரியை நேரடியாக தாக்கக்கூடிய அம்சங்கள் கிடையாது. இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேசினா சண்டை சச்சரவுகள் வந்து நிற்கிறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனமாக போக வேண்டிய காலகட்டம். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். எல்லாமே ப்ளஸ் இது கவனம். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது நமக்கு தெரியாத மறைமுகமாக நம்மளை நோட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வளர்ச்சியை ஒருத்தங்க கண்காணிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ரைட். பொதுவாகவே 6, 9க்குரிய புதனாக இருக்குது. புதன் நிறைய இடத்துல நல்லபடியாக போயிட்டுருக்கனால ஒரு வெளியூர் கான்டாக்டு, வெளியூர் கான்டாக்டு, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வெளியே போயிட்டு வர்றது, அதுவும் ட்ராவலிங் தான் அடிக்கடி இருக்கும். கொஞ்சம் சோம்பல் இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் சோம்பேறி திட்டுவாங்கன்னா வெளியே புகழ்வாங்க. இந்த அதாவது வீட்டில் எலி வெளியே புலி அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாறி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கிறது. ஆக மொத்தம் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள், எல்லாத்தையும் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். ஒரு சிலது கவனமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப தேவை. ராகு பகவான் வராகியும் துர்க்கையும் ரொம்ப முக்கியமாக வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மறைந்த குரு மறைஞ்சிருக்கு. அப்போ
பண ரீதியாக நகை ரீதியாக பொதுவாகவே போய் லாக்கரில் வைக்க வேண்டி வரும், அடகு வைக்க வேண்டி வரும். அப்போ அந்த கடனை அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. குரு பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறனால மருத்துவம் சம்மந்தப்பட்ட ரொம்ப நாளாக மருத்துவ செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த ரீதியாக குடும்ப உறவுகளை மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள், அதை கொஞ்சம் கவனிங்க. மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதரர், பொதுவாகவே சகோதர சகோதரிகள் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் மட்டும் பார்த்து சொல்லிக்கோங்க. உங்களுக்கு ராசி எண்களாக 8, 5, 6 ரொம்ப யோகமாக இருக்கிறது. அடிக்கடி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரை பயன்படுத்துங்க, ரொம்ப யோகமாக இருக்கும். 7ஆம் நம்பரை தவிர்த்துருங்க, அது தேவையற்றது. ரைட்டு, வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.